பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். அது என்ன ஹாப்பியான நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். பேங்க் மெயின்ஸ் பேட்ச் டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பில் போய்கிட்டு இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மே மாதம் வர பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு 6 months எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் வேலிடிட்டி. அண்ட் இப்போ பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு AK10 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆப் அண்ட் வெப்சைட்டோடைய லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அஃபேர்ஸ் கிளவுடுக்கும் AK10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரி, அது என்ன ஹாப்பியான நியூஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சீனியர் ஆஸ்பிரண்ட் பார்த்துட்டு நீங்கள் போயிடலாம். அதுக்கப்புறம் பிகினர்ஸ் அப்கமிங் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் RRB கிளர்க் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஒரு முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கம்மியான ஆஸ்பிரண்ட்ஸை தான் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்குள்ளே எடுப்பாங்க. ஆனால் இப்போலாம் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸை வெயிட்டிங் லிஸ்ட்டில் எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஜாயினிங் ஆகக்கூடிய மெம்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக வராங்க RRB கிளர்க்ல எல்லாம். இதை பாருங்க, 418 இது வந்து RTI நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கும் பாருங்க. ஸோ இது கிடைச்சது, அதுலேருந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த டிவிக்கு பர்சன்ட் ஆனவங்க 254 பேர் தான். 164 பேர் ஆப்சென்ட். இவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ் லிஸ்ட்ல ஃபில் பண்ணுவாங்க. இந்த 164மே ஃபில் ஆயிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆஸ்பிரண்ட்ஸ். அதுலேயும் ஒரு 50லேருந்து 90 பேர் ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா வெவ்வேறு எக்ஸாம் IBPS PO, SBI PO இல்லை LIC அசிஸ்டன்ட். உதாரணத்துக்கு நம்ம நரிக்கூட்டம் ஆஸ்பிரண்ட்ஸ் அந்த சேனலுடைய தர்மராஜ் ப்ரோ இருக்கார்ல, அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா RRB கிளர்க் கிளியர் பண்ணியிருந்தாரு. LIC AAவா கிளியர் பண்ணார். அதனால அவர் இந்த எக்ஸாமை சூஸ் பண்ணல. இந்த மாதிரி நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இதை ஸ்கிப் பண்ணுவாங்க. அப்போது வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் வரல, அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் வரல, முடிஞ்ச வரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் எடுத்து பார்ப்பாங்க. ஃபில் ஆகாத வேக்கன்சிஸ் அடுத்த வருஷம் நமக்கு வரும். குறைஞ்சது ஒரு 50லேருந்து 60 வேக்கன்சிஸ் அடுத்த வருஷத்துக்கு வரலாம். ஏன் 100 வேக்கன்சிஸ் கூட அடுத்த வருஷம் இதுலேருந்து ஷிஃப்ட் ஆகலாம். ப்ளஸ் ரிட்டையர் ஆகக்கூடிய வேக்கன்சிஸ் அவங்களுக்கு தேவை, பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேக்கன்சிஸ் அடிஷ்னலாக தேவை அப்படிங்கிறதெல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல வேக்கன்சிஸ் 2026ல் வர வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில வருஷம் 0 வேக்கன்சிஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. RRB POக்கு, RRB கிளர்க்கு டபுள் டிஜிட் வேக்கன்சிஸ் வந்து டபுள் டிஜிட்டோ இல்லை 100+ சம்திங் ஏதோ 190 மறந்துச்சு எனக்கு. ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 100 இன்க்ரீஸ் பண்ணி ஓரளவுக்கு டீசெண்டான வேக்கன்சிஸ் கொடுத்தாங்க ஃபைனல் ரிசல்ட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு போக வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா ஆல்ரெடி ஃபில் பண்ணாத வேக்கன்சிஸே நம்மக்கிட்ட இருக்குது. ப்ளஸ் அப்கமிங் வரக்கூடிய வேக்கன்சிஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு டீசெண்டான வேக்கன்சிஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் RRBயில் ஒரு குட் நியூஸ் இருக்குது. நான் அதை ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வேக்கன்சிஸ் அதிகமாக தான் சான்சஸ் இருக்குது. POவில் போன வருஷம் ரொம்ப அதிகமான வேக்கன்சிஸ் இருந்தது. இந்த வருஷமும் அதே மாதிரி வேக்கன்சிஸ் அதிகமாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு. மனசை தளர விட வேண்டாம். வேக்கன்சிஸ் வருமா வராதா அப்படிங்கிற டவுட்டும் வேண்டாம். நமக்கு ஒன்றும் இல்லைனா கூட நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. IBPS PO, IBPS கிளர்க், SBI PO, SBI கிளர்க், இந்த மாதிரி நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் எப்படி வேக்கன்சிஸ் ஃபில் ஆகலையோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வருதோ அதே மாதிரி தான் IBPS கிளர்க்குக்கும் வரும். ஏன்னா ஹையர் லெவல் போஸ்ட் வாங்கினவங்க மேக்ஸிமம் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டை ஸ்கிப் பண்ண பார்ப்பாங்க. அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரும். அண்ட் எகெயின் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரும். அதுக்கு மேலே வரலையா நமக்கு அடுத்த வருஷம் வேக்கன்சிஸில் ஆட் ஆன் பண்ணிடுவாங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான். நீங்கள் இந்த இன்ஃபோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நம்ம ஆப் டிவி TK சேனல்லையும் வரும், டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப் சேனல்லையும் வரும். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.